சின்ன வயசுக்கே போயிட்டேன் அவர் காமிக்கிறப்போ பார்த்துட்டு தம்பி நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவரை என்னுடைய சந்தோஷத்தில் அவரை கட்டி பிடிச்சி தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்து உண்மையில தம்பி இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சின்சியராக பண்ணார். எந்த ஒரு அதாவது ஃபுல்லாக கபடியில் இன்வால்மெண்ட் ஆகி அதை கபடி மேலே ஒரு தீவிர லவர் ஆகிட்டார். அவர் உண்மையிலே அவ்வளோ அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார். 10 ரவுண்டு ஓடணும், 10 ரவுண்டு ஓடுவார், 20 ரவுண்டு ஓடும்போது 20 ரவுண்டு ஓடுவார். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சார் முடியலைன்னு மட்டும் என்கிட்ட சொன்னதே இல்லை இது வரைக்கும். என் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் கூட அதிகமாக வந்திருக்க மாட்டாரு. வெயிலில் 12 மணி வெயிலில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அவர் கருத்து இருக்கணும், எங்களை மாதிரி வரணுங்கிறதுக்காக எங்கள் கிராமத்தில் உள்ள பசங்கள்லாம் வச்சு 12 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பொட்டல் வெயில்ல அதுக்குமே திரு வந்து டயர்டாக அந்த வெயிலே படுத்துக்கிடுவாங்க அவர் பாட்டில். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஆனால் 2 பேரும் எதிர்த்துமே விளையாட விடுவேன். ஹீரோ ஒரு சைட்ல டைரக்டர் ஒரு சைட்ல டீம்ல நிப்பாங்க. 2 பேருமே போட்டி மேட்சே நடக்கும். பரியர் பெருமாள் படம் முடிச்சுட்டு வந்தோடனே தம்பிட்டு வந்து எல்லாருமே எங்க ஊர்ல பாராட்டுல வச்சிருந்தோம். அப்ப நாங்களும் கிராமத்துல வந்து அதுல ஒரு 50-60 கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து சினிஃபீல்ட்ல எங்களுக்கு யாருமே போனதில்லை. அப்ப பேசுறப்ப அண்ணா ஜெயிச்சு வரதுல அடுத்த உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறது சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஓகே, இந்த படத்துல வந்து அமீர் சார் அவர்களும் லால் அவர்களும் நடிச்ச கேரக்டர் மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப்லயும் அது மாதிரியான கேரக்டர்கள் என்ன? எல்லா ஜாதி பசங்களும் எங்க கூட விளையாடுவாங்க. சேர்ந்து தான் நாங்கள் விளையாடுவோம். எங்க டீம்ல ஆடினது எல்லாருமே எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கபடி வந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு விளையாடக்கூடிய விளையாடு, உடல் ஒவ்வொருத்தரும் கான்டாக்ட் கேம். அதனால வந்து ஜாதி வந்து அந்த இடத்துல வரவே வராது. எங்க அப்பா தான் ஊர் தலைவராக இருந்தாங்க. அதனால எங்க அப்பாவுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கு. ஆனா என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துடுவாங்க. எங்க மேட்ச் நடந்தாலும் அவங்க எங்க அப்பா நிற்கிற இடமே தெரியாது. கூட்டத்துல ஒரு ஆளா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. பசுபதி சாரா படத்துல உள்ள எல்லாத்தையும் விட்டாங்க. அது லவ் சீன் தான் எல்லாருமே. நானும் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். காதல் திருமணமா இல்ல? ஆக்சுவலா காதல்ங்கிறது இல்ல. ஒன்னு இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு படத்தை பாக்குறப்ப அதுல இருக்கிற ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டா படம் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு ஹீரோவை ஸ்கிரீன்ல பார்த்து அவர் ஜெயிக்கிற கதையை பாக்குறப்ப அது இன்னும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாக்குற எல்லாருக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும். ஸோ பைசன் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல படம் உருவானதுக்கு ஒரு ரியல் ஹீரோ வந்து ஒரு முக்கியமான காரணம். மனத்தி கணேசன், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஆக்சுவலி துரு வந்து உங்க கேரக்டர்ல வந்து படத்துல வந்து செம்மையா நடிச்சிருந்தாரு. படத்துல வந்து நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்பவே அழகா படம் பிடித்து காட்டியிருந்தாரு. பாக்குறப்ப நிறைய இடத்துல வந்து எமோஷனலா இருந்தது, கண்ணெல்லாம் கலங்குச்சு. உங்களுக்கு அது வந்து இன்னும் பெரும் மகிழ்ச்சியும் ஒரு பெரும் எமோஷனலையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு படம் பாக்குறப்ப எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் அந்த முதல் நாள் முதல் காட்சி எப்போ கிடைத்தது? அதாவது டைரக்டர் வந்து ஒரு தடவை அண்ணா நீங்கள் வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கபடி முழுசு கபடியில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணுன்னு வந்து பார்த்தேன். அதாவது ரொம்ப நான் சின்ன வயசுக்கே போயிட்டேன். அவர் காமிக்கிறப்போ பார்த்துட்டு தம்பி நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவரை என்னுடைய சந்தோஷத்தில் அவரை கட்டி பிடிச்சி தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்து உண்மையில தம்பி இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சிறையில் ஃபர்ஸ்ட் நாள் நானும் என்னை ஓப்பனிங் ஷோக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சென்னைக்கு வந்திருந்தேன். ரோகிணிக்கு போயிருந்தேன். ஆமாம், ரோகிணி தேட்டரில் பார்க்கறப்போ தம்பி பக்கத்துலேயே உட்காருங்கண்ணே அப்படின்னு உட்காந்துருந்தேன். அந்த ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நான் பார்த்தேன் அந்த டைமில். அதில் சின்ன சின்ன எல்லாமே இதாக இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பார்க்குறப்போ அதை ஒவ்வொரு சீனும் எந்த சீன் வருதோ அதை மெயினான இதுக்கெலாம் வந்து தம்பி கையை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எந்த இடத்துல ஒரு சில இடங்கள்லாம் நான் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்குறப்போ நானே பார்க்குறப்போ அது எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரியலாகவே ரொம்ப டைரக்டர் மாரி செல்வன் தம்பி அன்பு தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு துரு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முழு கபடி வீரனால தான் அவரை படம் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கபடிக்கு முழுசும் எஃபோர்ட் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதை பார்க்குறப்ப எனக்கு அதாவது நான் பட்ட கஷ்டத்து மாதிரி மாறி அதாவது நம்ம துருவும் பட்டிருந்தாங்க. உண்மை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் துருவும் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரையும் இது பண்ணி
ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த படத்தை பார்க்குறப்போ. நீங்கள் எத்தனை நாள் துருவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தீங்க? எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துட்டாங்க. கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து மீட் பண்ணோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாமன்னன் படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறமே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்கிறதுனால அப்பப்போ இடையில பிரேக் நான் சென்னை வர டைம்லாம் துருவை பார்க்குறப்ப கூப்பிட்டு ஒர்க் அவுட் கொடுப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் கண்டினியூ. ஒரு 1.5 இயர்ஸ் ரொம்ப சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ முதல்ல சென்னையில் சாயில் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துரு மார்னிங் 6 o'clock சொல்லுவேன், 6:30 எப்படினாலும் வந்துடுவார் ரெகுலராக. ஏன்னா அங்கேருந்து கிளம்பி வரதுனால வந்துடுவார். 2 hours 8:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் நடக்கும். ரொம்ப சின்சியராக பண்ணார். எந்த ஒரு அதாவது ஃபுல்லாக கபடியில் இன்வால்மெண்ட் ஆகி அதை கபடி மேலே ஒரு தீவிர லவர் ஆகிட்டார் அவர். உண்மையிலே அவ்வளோ அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சார். 10 ரவுண்டு ஓடணும், 10 ரவுண்டு ஓடுவார், 20 ரவுண்டு ஓடும்போது 20 ரவுண்டு ஓடுவார். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சார் முடியலைன்னு மட்டும் என்கிட்ட சொன்னதே இல்லை இது வரைக்கும். அதே மட்டும் இல்லை, என்னென்ன ஸ்கில் கொடுக்கணும் அவ்வளோத்தையும் ஒரு தடவை இல்லை 10 தடவை சொன்னாலும் சரி, சார் முடியுமாப்பான்னு கேட்பேன். இல்லை சார் அதெல்லாம் முடியும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாரு. அதனால தான் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலி விக்ரம் சார் எப்பயாவது உங்ககிட்ட பேசினாரா, இல்லை நீங்க எப்பயாவது துருவ் கூட விக்ரம் சாரை மீட் பண்ணீங்களா அந்த தருணங்கள்ல? அதாவது விக்ரம் சார் வந்து ஒரே ஒரு டைம் மீட் பண்ணோம். அவங்க அம்மா வந்து அதாவது திரு வந்து செல்லப்பிள்ளை அம்மாவுக்கு. அதனால ஒரு டைம் மட்டும் என்ன அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தேன். ப்ராக்டிஸ் வந்திருக்க டைம்ல ரொம்ப அதாவது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப அன்போடு இருந்தாங்க. உண்மையிலே துருவுக்கு அப்படி இருக்கப்பே தான் அவர் இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் துருவ இருக்கு. அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. என்னோட பையனை மாதிரி தான் அவனுக்கும். என் பசங்க 2 பசங்க, என் பையனோட செட்டு சீனியர் மூத்த பையன் வயசு தான் அவருக்கு 27 வயசு ஆகுது. என் பையன் தான் 4 மாதம் மூத்தவர் அவரோட. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பா துரு. அதாவது விக்ரம் சார்கிட்ட கேட்குறப்போ விக்ரம் சார் இருக்கிறப்போ எந்த இதுவும் இல்லை, கஷ்டப்பட்டாலும் பலன் நம்மளோட ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அவர் ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்தார். நல்லா ஒர்க் பண்ண அவர் கேட்டது எப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாரா, நல்லா இருக்காரான்னு கேட்டாங்க. இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஜெயிக்க முடியும், அதனால் என்னன்னாலும் செய்வாங்க அவர் செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதே மாதிரி துருவுமே 1% கூட அவங்க அப்பாவுக்கு குறைச்சி வேலை பார்க்கல. ரொம்ப நல்லா இது பண்ணார். எந்த இதுக்குமே அதாவது இதில் தொழில ஓடினா கூட ஓடுவார், தண்ணியில் ஓடினாலும் ஓடுவார், மணலில் ஓட விடுவார், எல்லாத்தையும் ஓடுவார், அந்த சேத்துக்குள்ளே ஓடுவார். அந்த அளவுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டார். அந்த அளவுக்கு அதாவது நடிப்பு விட்டுட்டு கபடி மேலே அவ்வளோ ஒரு ரொம்ப எஃபோர்ட் போட்டு கபடி விளாண்டுட்டு இருந்தார். ஆனா அவர் வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி கபடி விளையாண்டு இருக்க மாட்டார்ல, நீங்க உறுதியா விளையாடல. அவர் வந்து அந்த அதாவது ஒரு கபடி பிள்ளை, நாங்களாம் வந்து 7-8 வயசுல இருந்து எங்க ஊர்ல கிராமத்துல விளையாடிட்டு இருக்கோம். வந்து அவர் ஆனால் கொஞ்சம் அத்லட் ஸ்கூல் லெவலில் கொஞ்சம் ஓடிட்டு இருந்தப்போ அத்லட்லாம் பண்ணியிருக்காரு. ஓடுறதெல்லாம் நல்லச்சு. ஆனாலும் கபடிக்குரிய ஒரு சில ஸ்டைல் இருக்குது. அவர் ஜிம்மில் போய் ஜிம் பாடி மாதிரி தான் இருந்தார். அப்புறம் திரும்ப கபடிக்கு காலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் ஒன்று அந்த தைஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஹாஃப் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் கொடுக்க எந்த இதுவுமே அதாவது தொய்வடையவே இல்லை. அவர் எதனாலும் சொல்ல செஞ்சு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாங்கள் வந்து திரவில் ப்ராக்டிஸ் பண்ணச்சுல டயர்டாக ஆக மாட்டான். அதுக்கு அவர் அசிஸ்டன்ட் இருப்பார். உடனே அவர் என்ன கேட்காரோ பண்ணி கொண்டு கொடுத்துருவாரு. ஒரு 2 hours ப்ராக்டிஸ் முடியும். உட்காந்து பேசிட்டு இருப்போம். திரும்ப வாப்பா விளாடலாமா, உடனே வாங்க மாஸ்டர், ஓகே மாஸ்டர் அப்படிம்பாரு. வேற பதிலே இருக்காது, மாஸ்டர் தான் சொல்லுவாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த இடத்துலையும் சரி நீ விட்டு கொடுத்தது இல்லை. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தோணுச்சா, அச்சோ இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஓகே நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க கிட்ட வேலை கேட்கிறோம், பட் ஏதோ ஒரு இடத்துல நமக்கே கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கதா இருக்கும். நான் கேட்பேன், இல்ல மாஸ்டர் அதெல்லாம் இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, காலில் அந்த இடத்துல பிஞ்சிடும் இவ்வளவு. அப்போ வந்து துரு இன்னைக்கு ரெஸ்ட் போட்டுக்கலாம், இல்ல மாஸ்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடனே துணியை கட்டிட்டு உடனே ப்ராக்டிஸ் பண்ண வந்துருவார். வெறும் காலோட தான் கபடி. ஃபர்ஸ்ட் வந்து ஷூல தான் பண்ண ஆரம்பிச்சோம். டைரக்டர் என்ன சொல்லிட்டாருனாக்கி ரியாலிட்டியாவே நம்ம போகணும்னு, அப்படின்னா தானே நம்ம என்னோட இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்லைனாக்கி அதுல எந்த ஒரு சின்ன கேப் கூட ஒரு டூப் போட்ட செய்ய விடல, எந்த ஒரு பிளேயருமே பண்ணல, எல்லாமே துருவ பண்ண வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு துருவ வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி டேரக்டர் ரொம்ப அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டாரு. இன்னைக்கு ப்ராக்டிஸ்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஸ்கில் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, துருவுக்கே தான் உடனே துருவுக்கே தான் அடிபடலாம் இப்படிதான் கேட்பாரு எடுத்த உடனே. எதுக்குன்னா அது வந்து ஒரு 1 year முன்னாடி இருந்தே இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆச்சு, கையில காலில் ஒரு தடவை அடிபட்டது, இப்படி ஒன்னொன்னு அடிபடச்சுல. ஏன்னா ரொம்ப கேப் ஆயிருதுல, 2 months வந்து அதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா. அப்படி அப்புறம் பாடி வெயிட்டும் கூடிடும், திரும்ப பாடி வெயிட்டை குறைக்கணும், திரும்ப ஒர்க் அவுட் கொடுக்கணும்.
அதனால டேரக்டர் வந்து இன்னைக்கு மேட்ச் என்ன நடந்தாங்க, என்ன செஞ்சீங்க, ஒன்னொன்று அப்டேட் இருக்கும் டெய்லி. அதனால துருவுக்கு வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா டேரக்டரும் அதை அவரை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் என் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் கூட அதிகமாக வந்திருக்க மாட்டாரு. வெயிலில் 12 மணி வெயிலில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் கருத்து இருக்கணும், எங்களை மாதிரி வரணுங்கிறதுக்காக எங்கள் கிராமத்தில் உள்ள பசங்கள்லாம் வச்சு 12 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பொட்டல் வெயில்ல. ஆமா, அப்படி அதுக்குமே துரு வந்து டயர்டாகும். அந்த வெயிலே படுத்துக்கிடுவோம் அப்படி அவர் பாட்டில். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் உண்மையில. அதாவது பெத்த தாய் பார்த்தா கூட அதில் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். உண்மையில பெருமையா இருந்தது சொல்றப்ப. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கபடி எந்த அளவுக்கு பழக்கம்? ஆக்சுவலாக அவர் சின்ன, நான் சொன்ன 7-8 வயசுல நாங்கள் விளையாடுச்சோமே அவரும் சின்ன பையன். அப்போ கபடி விளையாண்டுட்டு தான் இருந்திருக்காரு. ஏன்னா 11 வயசு 12 வயசுல நாங்கள் எங்கே மேட்ச் போகிறோம் அவ்வளோ மேட்சும் அவர் பார்க்க. அவங்க வந்து அந்த டைமில் வெயிட் மேட்ச்சு, ஸ்கூல் மேட்ச்சு எல்லாமே விளையாடுவார். நம்மகிட்ட சொல்ல தான் செய்வார். மீதி ஃபுல்லாகவே ப்ராக்டிஸில் மட்டும்தான் நான் இப்போ துருவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே தம்பி டேரக்டர் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாரு. அதனால எந்த ஒரு சின்ன இதுலையும் கூட அவருக்கு வந்து கபடியில ஃபுல்லாக ஸ்கில் எல்லாமே தெரியும். ஏன்னா ரியாலிட்டியாக அவருக்கு விளையாட தெரியும். அதனால 2 பேரும் எதிர்த்துமே விளையாட விடுவேன். ஹீரோ ஒரு சைடில் டேரக்டர் ஒரு சைடில் டீம்ல நிற்பாங்க. 2 பேருமே போட்டி மேட்சே நடக்கும். அது வந்து போட்டியில் ஒரு தடவை அவர் ஜெயிப்பார், ஒரு தடவை ஜெயிப்பாரு. இது வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே விளையாடுவோம் இந்த மேட்ச்லாம். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12-1 மணிக்கு தான் மேட்சை முடிச்சோம். மாறி மாறி ஆமாம் பேசிக்கிட்டு விளாண்டுட்டு பேசிட்டு விளாண்டுட்டு இப்படியா கண்டினியூ 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதில் துருவும் டயர்டாக மாட்டாரு, டேரக்டரும் டயர்டாக மாட்டாரு. மாரி செல்வராஜ் ரொம்ப ஸ்பாட்ல ஸ்ட்ரிக்டா இருப்பார்ல, அப்படியே அவருக்கு வேண்டிய காட்சிகளை கரெக்டா எடுக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து எப்படின்னா எனக்கு வந்து படத்துல வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஷூட்டிங்கே இப்போ நான் பார்த்தது இல்லை. ஆனால் உண்மையிலே அந்த ஷூட்டிங் பார்க்குறப்போ எனக்கு எப்படின்னா, அதாவது சினிமானாக்கி சும்மா சாதாரணமாக தான் நினைச்சேன். ஆனா அது இல்லைங்கிறது வந்து அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை நாள் ஸ்பாட் போயிருப்பீங்க சார்? நான் கண்டினியூவாகவே அங்கே ஊரில் நடக்கிற எல்லா இடத்துக்குமே எல்லா ஸ்பாட்டுமே கண்டினியூவாக போயிடுவேன். கபடி ஃபுல்லாகவே நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். கபடி முழுக்க நான் ஸ்பாட்டில் தான் இருந்தேன். ஓகே ஃபைன் சார். ஆக்சுவலி இந்த படம் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் வந்து உங்ககிட்ட சொன்ன தருணம்னு ஒன்று இருந்திருக்கும்ல, ஒரு கால் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட், இல்லாட்டி மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, அது எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக முன்னாடி பரியர் பெருமாள் படம் முடிச்சுட்டு வந்தோடனே தம்பிகிட்ட வந்து எல்லாருமே எங்கள் ஊரில் பாராட்டில் வச்சுருந்தோம். அப்போ நாங்களும் தம்பியை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா ஜெயிச்சு வந்திருக்காருல ஒருத்தர் எங்கள் கிராமத்தில் வந்து அதில் ஒரு 50-60 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்து சினிஃபீல்டில் எங்களுக்கு யாருமே போனதில்லை. ஃபர்ஸ்ட் இவர் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோன்னா எல்லாருமே பாராட்டுறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவருக்கு ஒரு சால்வை போட்டு அவரை ஹேக் பண்ணி பிடிச்சேன். உடனே அவர் அந்த சால்வை எடுத்து, அண்ணன் நீங்கள் வந்து என்ன பண்ண எனக்கே பாட்டினார் அவர். அந்த அளவுக்கு அவருடைய மனசில் வந்து அவர் நம்மளை வந்து ஒரு பெருசாக நினச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மாறி வந்து பெருமை சொல்ல. அவர் சின்ன வயசுல எப்படி நினைச்சா இன்னை வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு தனி ஒரு இது வச்சிருக்காங்க. அப்போ பேசுகிறப்ப அண்ணா ஜெயிச்சு வரச்சில் அடுத்த உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ஒரு சான்ஸ் வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அப்பவே அவர் மனசுல அப்ப அது இருந்திருக்கு. அன்னைக்கு பார்த்த உடனே அவருக்கு ஒரு இது, அவர் வந்து ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் கர்ணன் படம் போயிட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு கர்ணன் படம் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் உட்காந்து மதியம் லஞ்சு ஒரு 11:30 போல வந்திருப்போம் நினைக்கிறேன். சென்னையிலயா ஊர்லயா? ஊர்ல. கரண் படம் அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சு இந்த எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு டைம்ல அந்த டைம்ல கூப்பிட்டு இருந்தாரு. போய் உட்காந்துருந்தேன். நைட்டு 11 மணி 12 மணி வரை இருக்கும். மதியம் லஞ்சு அங்கே தான் சாப்பிட்டேன். நைட்டு சாப்பாடும் அங்கே தான், டிஃபனும் அங்கே தான், டின்னர் அங்கே தான் கொடுத்தாரு. முடிச்சுட்டு அப்புறம் போனோம். அப்போ தான் அவர் வந்து எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி போனீங்க, நீங்கள் ஜெயிச்சது எப்படி, உங்களுடைய இப்போ சின்ன வயசுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இதில் எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சா, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டார். அப்புறம் வந்து அதை உடனே சரிண்ணே நான் வந்து அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. அவர் கேட்டப்ப இந்த காரணத்துக்காக தான் கேட்கிறாருன்னு தெரியுமா? இல்லை அன்னைக்கு சொன்னாங்களா, அது கொஞ்சம் நம்மளுக்கு மனசுல இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் அது இருந்தது. அப்புறம் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் தம்பி. ஏன்னா தம்பி வந்து எப்படின்னா எப்பவுமே பரியர் பெருமாளும் கர்ணனும் சரி படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஆனா அவன் மனசுல வந்து அப்படி ஒரு எண்ணங்கள் கிடையாது. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே சேர்ந்து தான் இருக்காங்க. அந்த ஒரு எதுவுமே இல்லை. அதனால தம்பி வந்து எப்பவுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆளு. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா சர்க்கிளுமே என்கிட்ட இருப்பாங்க. நட்பு வந்து எனக்கு எப்பவுமே சொல்ல, எனக்கு வந்து சொந்த பந்தோட நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. விளையாட்டுக்கு என் ஊருக்காரங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் சொந்த பந்தம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் பள்ளி ஆசிரியர் அவர் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதே மாதிரி என் நண்பர்கள் தான் மற்ற எல்லாத்துலையும் பொருளாதார ரீதியாக சரி, நான் சின்ன கிராமத்துலேருந்து வந்தவன் தானே, என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
இப்பவே பாருங்களேன் என் ஃப்ரெண்டு நண்பர் வீட்ல தானே உட்கார்ந்து நேர்காணலே பண்றோம். அப்படிதான் இருக்கு எல்லாமே. ஓகே சூப்பர். சோ அதுக்கப்புறம் இப்ப சில விஷயங்கள் நம்ம பேசுவோம் ஆனா அது பாதியிலே நின்னுரும். ஆனா இது கைக்கூடி இவ்வளவு தூரம் வந்திருக்குல்ல. சோ அந்த இதெல்லாம் எப்படி அப்படியே மாறிச்சு? ஆக்சுவலா அப்படின்னாக்கி திரும்ப அந்த கொரோனா டைம்ல கூப்பிட்டு திரும்ப பேசி என்ன இதை பண்ணணும். 2020ல. ஆமா. அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி துருவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் போச்சு. அதுக்கு முன்னாடி அடுத்த படத்துக்கு இதான உடனே அது அப்படியே பிரேக் ஆச்சு. ஒரு 6 மாசம் போனது. திரும்ப அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் வந்து அவனை ப்ராக்டிஸை வந்து விட்டுறாங்க, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை ஆயிட்டு. அப்படின்னா தம்பி ஒன்று நினச்சா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவாரு. அது எவ்வளோ நாளும் அவருடைய நம்பிக்கை. உண்மையில அதில் வந்து மாறி வந்து ரொம்ப பிடிவாதக்காரர். அதாவது பிடிவாதக்காரங்களோட அவர் மேல நம்பிக்கை வைப்பாரு. எப்பவுமே நான் சொல்லுது அப்படிதான், நான் எண்ணி நம்பினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அது மாதிரி மாறி வந்து யாரையுமே சைடில் உள்ள இன்னைக்கு வந்து அவர் டேரக்டர் வந்தால் கூட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார், செய்யலாம், அடுத்தாலும் அவரே போய் செஞ்சிருவார் அந்த வேலையை முடியலாம். அந்த அளவுக்கு கீழே இறங்கி நம்மளால ஜெயிக்க முடியும். இப்போ நான் எங்கள் கபடி கிரவுண்ட் நடக்கணும்னு வச்சாங்களேன், ஒரு மேட்ச் நடத்த போவேன், அந்த கிரவுண்டை போடுங்கடாம போடுறதுக்கு லேட்டாக நானே போய் போட்டு கிரவுண்டை மார்க் பண்ணிடுவேன். அபிஷியல்ஸ் வரலாம் கூட. அதாவது அது நம்மளோட வேலை தான், அவங்க வந்து பார்க்கணும், நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் தம்பியோட ஒர்க் இருக்கும். அதனால அவரை வந்து ஒன்று சொன்னால் செஞ்சிருவாங்க நம்பிக்கை இருந்துச்சு. அதனால நான் அடுத்த திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் திரும்ப வாழைப்படம் இது நடந்துச்சு, ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போவுமே நான் சென்னைக்கு வரச்சில் துருவுக்கு இன்னொரு சார் ஒருத்தர் வர இது பண்ணி வந்தோம், ஜெயராஜ் கோச்சுன்னு சொல்லி சாய் கோச்சு, அவங்களும் வீட்டில் போய் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்கில்ல அவரை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க வச்சிட்டோம். திரும்ப அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் போனால் தான் அந்த உங்களுடைய அந்த ரைட்டர்ஸ் தொடுது, அந்த காரணத்தோடுதல் உங்களை மாரி வரணும்னு சொன்ன திரும்ப நான் வந்து துருவுக்கு ஒரு மூமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த தலையை ஒன்று முட்டுறது தான் என்னோட ஸ்பெஷல். அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம். அப்படி அதாவது அவருக்கு என்ன ஸ்கில் வருதோ அதையும் இது பண்ணிட்டேன். அவனுக்கு ரொம்ப டைவ் போகிறது ரொம்ப அவருக்கு சக்ஸஸாக இருந்துச்சு, நல்லாவே இருந்தது. ஒன்று அதை நாங்கள் கூட 2 இது அவர் சொல்லிக் கொடுக்க அவர் நல்லா டெவலப் ஆகிட்டார். ஓகே, இந்த படத்தில் வந்து அமீர் சார் அவர்களும் லால் அவர்களும் நடித்த கேரக்டர் மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப்லேயும் அது மாதிரியான கேரக்டர்கள் ஆக்சுவலாக அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து எப்போவுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அவங்களுடைய சொந்த பிரச்சனைகள் அது. ஆனாலும் வந்து லால் சார் வந்து அதே கேரக்டரில் தான் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் விபி பிரதர்ஸ் ஒரு டீம்ல வந்து ஆடிக்கிட்டு இருந்தேன். அது அவங்களோட ஓன் டீம். ஓகே, லால் சார் டீம் மாதிரியே உங்களுக்கு. ஆமா, அவங்க தான் எனக்கு வந்து மற்ற சப்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து அவங்க பிரச்சனைகள் வேற, கபடிங்கிறது வேற. எப்பவுமே கபடி வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. எல்லா ஜாதி பசங்களும் எங்க கூட விளையாடுவாங்க, சேர்ந்து தான் நாங்கள் விளையாடுவோம். எங்க டீமே விபி பிரதர்ஸ் டீம்ல ஆடினது எல்லாருமே எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கபடி வந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு விளையாடக்கூடிய விளையாடு, உடல் ஒவ்வொருத்தருக்கும் கான்டாக்ட் கேம். அதனால வந்து ஜாதி வந்து அந்த இடத்துல வரவே வராது. அதனால நீங்க வந்து அது வந்து அது தனின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம், ஸ்போர்ட்ஸை தனியாக கொண்டு போயிட்டாங்க, அவங்களோட பிரச்சனை தனியாக வச்சுக்கிட்டாங்க. ஓகே ஃபைன். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான நண்பர்களும் தென் வந்து ஒரு மென்டர் மாதிரி சம்திங் யாரோ ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. அப்பா கேரக்டர் எப்படி சார்? அதாவது சார் எங்கள் அப்பா வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம், எங்கள் அப்பா தான் ஊர் தலைவராக இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கும். அவங்க வந்து நான் 10 ரூபா கேட்டோம்னு வச்சுக்கேன், பையன் கேட்கணும்னு சொல்லி 20 ரூபா தருவாங்க. அதாவது ஆனால் என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துடுவாங்க. எங்கே மேட்ச் நடந்தாலும் அவங்க எங்கள் அப்பா நிற்கிற இடமே தெரியாது, கூட்டத்தில் ஒரு ஆளாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கே எல்லாமே காமிச்சிருப்பாங்க. லால் சார், அதாவது பசுபதி சாரை, உண்மையிலே அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பசுபதி சார் அவர் இது பண்ணுறது என் கண்ணில் கண்ணீர் தன்னால் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவும் இப்போ வரைக்கும் சரி, இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காங்க. நாங்கள் கூட்டு ஃபேமிலி தான் இப்பவுமே. என் தம்பி எல்லாமே நாங்கள் ஒன்போல தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா எது சொன்னாலும் யாருமே தட்ட மாட்டோம் இப்பவுமே. ஸோ குடும்பத்தோட படம் பார்த்துருப்பீங்கல்ல? எல்லாருமே பார்த்தோம் அங்கே ஊரில். எப்படி இருந்துச்சு? ரொம்ப இதாக இருந்தது. என் ஃபேமிலினாக்கி எங்களுக்கு இப்போ எங்கள் அப்பாவோட அண்ணன் பசங்க 7 பேர், அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. மொத்தம் 60 டிக்கெட் எடுத்திருந்தேன் எங்கள் ஃபேமிலி மட்டுமே. ஆமாம், எல்லாரும் ஒத்துக்காது ஒரே எங்களை அந்த எல்லாத்துலயும் என்னடாக்கி படத்துல உள்ள எல்லாத்தையும் விட்டாங்க. அந்த லவ் சீன் தான் எல்லாருமே. நானும் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். காதல் திருமணமா இல்ல? ஆக்சுவலா காதல்ங்கிறது இல்ல, நான் வந்து எல்லாருமே 16-17 வயசுல நம்ம வந்து ஒருத்தர பதின்பருவ ஒரு கேட்போம்ல, அதே மாதிரி என் ஒய்ஃப் வந்து நீ என்ன கட்டிக்கிட்டுதான்னு கேட்டவன் தானா. ஆனா வந்து என்னன்னா அப்போ காதல்ங்கிறது வந்து பெருசாலாம் தெரியாது, நம்ம மனசு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தங்களா. ஏன்னா எனக்கு ரிலேஷன் தானே அவங்களும். உடனே கேட்குறப்போ அவ வந்து அதை இது பண்ணிட்டாங்க. நான் அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. அந்த டைம்ல வந்து அவங்க அப்பாவே வந்து என்கிட்ட வந்து பேச வரப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. உடனே எங்க அப்பா என்னை பிடிச்சி
பெல்ட்டாலாம் 2-3 அடி ஓ கொடுத்துருக்காங்க. மை காட். ஆமா. ஓகே. அடுத்தவங்க சண்டை போட்டால் எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அதில் எங்கள் அப்பா வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே. ஒரு தடவை ஒரு போலீஸ் தேடி வந்ததுக்கு என்னை தேடி வந்தது ஏதோ ஒன்று பயந்துட்டாங்க. அந்த ஸ்டேட் செலெக்ஷன் போகிறப்போ ஓகே. என்னை தேடி போலீஸ் வந்துருக்கோன்னு அவங்க வந்து வேற எதுவும் சண்டை போட்டு இடம்னு கேட்டாங்க. ஓகே. நான் அன்னைக்கு ஒரு சின்ன சும்மா குறும்பூர் பஜாரில் ஒரு சின்ன இதாச்சு, அதுக்காக தான் வந்துட்டோம். நானே ஓடி ஒளிஞ்சிருந்தேன். ஓகே. அந்த படத்துல காட்டுற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்திருக்காரு. எங்கனாலும் மேட்ச்னாலும் முதல்ல வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் எனக்கே தெரியாது எங்கள் அப்பா இருக்காது. ஆனால் எனக்கு சாப்பாடு எல்லாம் வரும், அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. நைஸ். கேட்கவே வந்து ஹாப்பியா இருக்கு அப்படியே.